السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: يرحم الناس يرحم الله موسى قد أوذي بأكثر من هذا فصبر، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இல்லாமல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தாபியின்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ, அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இறைவனின் மாபெரும் பேரருளால் தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை நிலை பெறச் செய்திருக்கின்றான். இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்ந்த மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தில் இறை கடமையை, இறை கட்டளையின்படி வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியவன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருக்கின்றான். இறைவனுடைய வேதத்தின் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளின் மூலமாக பல்வேறுபட்ட வழிகாட்டுதல்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். மனிதனுக்கு எது எல்லாம் நன்மைகளை பயக்குமோ, மனிதனுக்கு எது எல்லாம் உயர்ந்த வாழ்க்கையை தேடித் தருமோ, மனிதன் செய்யக்கூடிய காரியங்களில் எதையெல்லாம் இறைவனுக்கு பிடிக்குமோ அதை அனைத்தையும் வரவேற்கும் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எது மனிதனுக்கு தீங்கு தருமோ, எதை பின்பற்றி எதன் அடிப்படையில் அவன் வாழ்ந்தால்
இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவனுடைய வாழ்க்கை நஷ்டமாகுமோ? எதை பின்பற்றி வாழ்ந்தால் இறைவன் மனிதனின் மீது கோபப்படுவானோ? இது போன்ற விஷயங்களை தடை செய்யும் தடுக்கும் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வது இந்த உலகத்தின் வாழ்க்கை அறிவியல் சார்ந்து தொழில்நுட்பங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. மிக பெரும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் மனித சமூகத்தின் வாழ்க்கை வழிமுறைகள் வியக்கத்தக்க மாற்றங்களை கடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் மனித சமூகம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறி செல்லுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் மனித சமூகம் மாற்றங்களை நோக்கி பயணிக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் காலத்தின் சுழற்சியில் பல்வேறுபட்ட நவீன பிரச்சனைகளை மனித சமூகம் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை மனிதர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் அன்றாடம் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகளை இன்றும் மனித சமூகம் தேடிக்கொண்டே இருக்கின்றது. எத்தனை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை தொட்டிருந்தாலும் பல்வேறுபட்ட கோள்களில் மனிதன் வாழ்வதற்கான ஆராய்ச்சிகளில் ஆராய்ஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்குவதற்கும் அதற்கான தீர்வுகளையும் இன்றும் மனித சமூகம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எனவேதான் உலக ரீதியிலும் சரி, ஷரியத்தின் பார்வையிலும் சரி, இறைவன் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகளை சொல்லிக் கொடுத்து அந்த பாதையில் நம்மை பயணிக்க சொல்லுகின்றான். வரலாறுகள் என்பது ஒரு தேசம் அல்லது ஒரு சமூகத்தின் கடந்த கால நிகழ்வுகளை பற்றிய தகவல். அது அவர்களின் கலாச்சாரமாக இருக்கலாம், அவர்களின் பழக்க வழக்கமாக இருக்கலாம், அவர்களின் நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் போராடிய போராட்டங்களாக இருக்கலாம். அதை படிக்கின்ற போது, வரலாறுகளை ஆய்வுகள் செய்கின்ற போது, நிகழ்காலத்தை சரியாக வடிவமைப்பதற்கும் முறையாக கட்டமைப்பதற்கும் வரலாறுகள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் அவசியம் என்பதை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த வரலாறுகள் சார்ந்து 3 விஷயங்கள் நமக்கான கடமைகள் உண்டு. வரலாறுகளின் விஷயத்தில் 3 கடமைகள் பிரத்யேகமாக மனிதர்களுக்கு உண்டு. முதலாவது கடமை, வரலாறுகளை படிக்க வேண்டும். முதல் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாறுகள் குறித்து ஆய்வுகள் செய்ய வேண்டும். இறைவன் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை குர்ஆனின் மூலமாக மனித சமூகத்திற்கு கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுவான், கத் கலத் மின் கப்லிக்கும் சுனனுன் ஃபஸீரு ஃபில் அர்த் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாம் நடத்தி இருக்கின்றோம். பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள், பொய்யர்களின் முடிவு என்ன ஆனது என்பதை, பொய்யர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். வரலாறுகளை ஆய்வுகள் செய்து பூமியில் சுற்றித் திரிந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு செய்திகளை சொல்லுகின்றான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கான ஆலிமம் பி ஐயாமின் நாஸ். கடந்த கால மக்களை, அவர்கள் சந்தித்த நாட்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன்
உங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்கு அது வழித்தடமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு அது வழித்தடமாக அமையும். அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதால் பல்வேறுபட்ட நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜுனைதுல் பஹ்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஹிகாயத்து ஜுந்து மின் ஜுந்தில்லாஹி அஸ்ஸ வஜல் யுகவ்வியு பிஹா ஈமானுன் முரீதீன். கடந்த கால வரலாறுகளை, நிகழ்வுகளை நீங்கள் படிப்பதால் இறைவனின் பக்கம் அது உங்களை நெருக்கமாக்கி வைக்கின்றது. மாபெரும் இறைநேசரான ஜுனைதுல் பஹ்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கடந்த கால நிகழ்வுகள் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல நாடுபவர்களுடைய ஈமானை அது பலப்படுத்துகின்றது. வரலாறுகளை படிப்பதால், வரலாறுகளை பேசுவதால், வரலாறுகளை ஆய்வுகள் செய்வதால் நம்முடைய ஈமான்கள் பலப்படுவதாக இறைநேசர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு வருங்காலங்களில் வரக்கூடிய சோதனைகளை விட்டும் நமக்கு அது பாதுகாப்பை தருகின்றது, அறிவுறுத்தலை கொடுக்கின்றது. பல்வேறுபட்ட தருணங்களில் வரலாறுகள் நமக்கு ஆறுதலாகவும் அமைகின்றது. குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் சொல்லுவார், وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةٌ وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ. நபியே, உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக, உங்கள் ஈமானை தரிப்படுத்துவதற்காக, உங்கள் சிந்தனையை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட நபிமார்களின் சரித்திரங்களை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் போதனை செய்கின்றான். அதை படிப்பதால், அதை தெரிந்து கொள்வதால், அந்த வரலாறுகளை அறிந்து கொள்வதால் நல்லுபதேசங்களும் நம்பிக்கையாளர்களுக்கான அறிவுரையும் இருக்கின்றது என்பதாக குர்ஆனில் வரலாறுகளை, நபிமார்களின் சரித்திரங்களை சொல்லியதற்கான காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்வான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் இருந்து கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான பொருட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத்துடைய பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் போது கஸ்ஸம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்மா ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் சொன்னார், இன்ன ஹாதிஹி லகிஸ்மத்தும் மா உரீத பிஹா வஜ்ஹுல்லாஹ். இந்த பங்கு வைப்பதில் இறைவனுடைய பொருத்தம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இந்த பங்கு வைப்பதில் இறைவனுடைய பொருத்தம் நாடப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்ன போது இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கிடைத்த கனிமத்துகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் போது புதியதாக இஸ்லாத்திற்கு வந்த ஒரு தோழர் இந்த பங்கு வைப்பதில் இறைவனுடைய பொருத்தம் நாடப்படவில்லையோ என்ற வார்த்தையை பதிவு செய்கின்ற போது அந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைகின்ற போது சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஃபகதிப ஹத்தா ரஐத்துல் கதப ஃபீ வஜ்ஹிஹி. மிக கடுமையான கோபத்தை பெருமானார் அடைந்தார்கள். கடுமையான கோபம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகங்கள் சிவந்து விட்டது. முகங்கள் சிவந்து விட்டது. கடுமையான கோபமுற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு அந்த நேரத்தில் பதிவு செய்தார்கள், யர்ஹமுல்லாஹு மூஸா கத் ஊதிய பிஅக்ஸர ஹாதா ஃபஸபர. மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சமுதாயம் இதைவிட அவர்களை கடுமையாக பேசினார்கள். மூஸா நபியின் சமுதாயம், அவர்கள் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்ற போது
மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை மக்களுக்கு போதனை செய்கின்ற போது மிக கடுமையான சொல்லை கொண்டு அவர்களை ஏசினார்கள், மூசா நபியை புண்படுத்தினார்கள். ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் சிரமங்களையும் இறைவனுக்காக பொறுமையோடு சகித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்களுக்கு கருணை புரிவானாக என்ற பதிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த மனிதர் சொன்னார், இதில் இறைவனின் பொருத்தம் நாடப்படவில்லையோ என்ற வார்த்தையை அவர் சொன்ன போது அதை கேட்ட பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹுவையும் ரசூலையும் தவிர நீதமாக பங்கிடுபவர் யார் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி, ஒரு துன்புறுத்தல், ஒரு இன்னல்கள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் நிகழ்வுகளை சுட்டி காட்டி தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாறுகள் ஈமானை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, சோதனைகளிலிருந்து நமக்கான ஆறுதல்களை கொடுக்கின்றது. மூன்றாவது, வரலாறுகளை படிப்பதால், வரலாறுகளை ஆய்வு செய்வதால், வரலாறுகளை சிந்திப்பதால் நல்லோர்களின் வழியை அது காட்டுகின்றது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஹிகாயத்து அன் உலமாஇ வ மஹாசினுஹும் அஹப்பு இலைய மின் கஸர மின் ஃபிக்ஹி லிஅன்னஹா அதாபுல் கௌமி. மார்க்க அறிஞர்களை குறித்தான செய்திகளை அதை ஆராய்வதாய், அதை படிப்பது எனக்கு மார்க்க சட்டங்களை விட மிக பிரியமானது. மார்க்கத்தின் சட்டங்களை குறித்தான ஆய்வுகளை, மார்க்கத்தின் சட்டங்கள் குறித்தான விஷயங்களை ஆய்வு செய்வதை விட முன்னால் வாழ்ந்த அறிஞர்களின் வரலாறுகளையும் செயல்பாடுகளையும் நான் அறிந்து கொள்வது எனக்கு மிக பிரியமானது என்று சொன்னார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் தெரியுமா? அப்படி முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் முன்னோர்களின் வரலாறுகளை படிப்பதால் அவர்களின் நல்லொழுக்கங்கள், அவர்கள் சார்ந்த நாகரிகங்களை அது கற்றுத்தருகின்றது. இது எனக்கு சட்டங்களை விட மிக பிரியமானதாக இருக்கின்றது என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்தார்கள். இறைவன் சொல்லுவான் குர்ஆன் ஷரீஃபில், உலாயிக்கல் லதீன ஹதல்லாஹு ஃபபிஹுதாஹு முக்ததி. நபியே, முன்னால் வாழ்ந்த அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் நேரான வழியில் செலுத்தினார். எனவே அவர்களின் வழித்தடங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். வரலாறுகளை படிப்பதால் ஈமான் உறுதியாகுவது மாத்திரமல்ல, சோதனைகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது மாத்திரமல்ல, நல்லோர்களின் நல்லொழுக்கங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. பல்வேறுபட்ட படிப்பினைகள் வரலாறுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஷௌகி என்ற மாபெரும் அறிஞர் அவர் பதிவு செய்வார், வரலாறுகளை படியுங்கள், அதில் உங்களுக்கு எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கின்றது. சில சமுதாயம் வழிகட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முன்னோர்களின் செய்திகளை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றார்கள். வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை அது நல்வழிப்படுத்தும். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் செய்திகளை நீங்கள் ஆய்வுக்கு மேற்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை அது மேலோங்க செய்யும். யாராக இருந்தாலும் சரி, அரசராக இருக்கட்டும், ஆட்சியாளனாக இருக்கட்டும், படை தளபதியாக இருக்கட்டும், ஆலோசனை சொல்பவனாக இருக்கட்டும், செல்வந்தன், ஏழை, உள்ளூர்வாசி, கிராமவாசி, யாராக இருக்கட்டும், மனித வாழ்க்கையில் அவசியமானது முன்னால் வாழ்ந்த அத்தனை மக்களின் வரலாறுகள். ஒரு அரசன் வரலாறுகளை தெரிந்து வைத்திருந்தான் என்று சொன்னால் அந்த கடந்த கால நிகழ்வுகள் அதை பார்த்து படிப்பினை பெற்று அவன் அரசாட்சியை அவன் நீதமாக நடப்பான். ஒரு ஆட்சியாளன் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகளை
அது உலகம் சார்ந்து இருக்கட்டும், மார்க்கம் சார்ந்து இருக்கட்டும், அதை அறிந்து வைத்திருந்தால் அவன் செயல்பாடுகளை சரியாக அமைத்துக் கொள்வான். ஒரு போர்படை தளபதி வரலாறுகளை தெரிந்து வைத்திருந்தால் என்று சொன்னால் அதை கொண்டு போர் தந்திரங்களை அவன் கையாள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவன் வரலாறுகளை தெரிந்து வைத்திருந்தால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் நல்ல முடிவுகளை அறிந்து ஆலோசனை வழங்குவதற்கு அவனுக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு எழுத்தாளன் வரலாறுகளை அறிந்து வைத்திருந்தால் அவன் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு முன்னால் வாழ்ந்த வரலாறுகளிலிருந்து ஆதாரங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு செல்வந்தன் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகளை தெரிந்து வைத்திருந்தால் எதை செய்தால் இறைவனின் பிரியம் கிடைக்கும், எதை செய்தால் இறைவனுடைய கோபம் கிடைக்கும் என்பதை அறிந்து முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எதை கொண்டு செல்வத்தால் வெற்றி பெற்றதோ அந்த ரீதியில் இவனும் செல்வத்தை பயன்படுத்தி இந்த உலகத்திலும் மாத்திரமல்ல மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அவன் அமைத்துக் கொள்வான். ஒரு ஏழை வரலாறுகள் அவன் அறிந்து வைத்திருந்தால் பற்றற்ற வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வான். வரலாறுகளை படிக்க வேண்டும், வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறுகள் குறித்து ஆய்வுகள் செய்ய வேண்டும். இது முதல் கடமை. இரண்டாவது கடமை, வரலாறுகள் விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 3 கடமைகளில் முதலாவது வரலாறுகளை படிக்க வேண்டும், வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறுகள் குறித்து ஆய்வுகள் செய்ய வேண்டும். இரண்டாவது கடமை வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களான இமாம்கள், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள், சாலிஹீன்களின் வரலாறுகளை திரட்டி சேமிக்கும் பணியை திறம்பட செய்தவர்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் அஃபான் பின் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீதுகளை ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். அதன் வழியாக பல்வேறுபட்ட வரலாறுகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் வரலாற்று ஆசிரியர் என்பதாக அத்தனை அறிஞர்களும் அடையாளம் காட்டுவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் அஃபான் இப்னு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைத்தான். அதற்கு பின்னால் தான் இப்னு கல்தூம், இப்னு அசீர், அல்லாமா தபரி, அல்லாமா இப்னு கசீர், அல்லாமா இப்னு இஸ்ஹாக் போன்ற மாபெரும் வரலாற்று ஆசிரியர்கள் உருவானார்கள். அந்த மாபெரும் மாமனிதர்கள் பாதுகாத்து தந்த வரலாறுகள் தான் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வரலாறுகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் படிப்பினைகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், ஒரு காலம் ஒரு சமூகம் உயர்ந்த நிலையில் அடைவது சாத்தியமற்ற ஒன்றாக மாறி இருக்கும். ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் வரலாறுகளை அழித்தாலே சமுதாயம் அழிந்துவிடும். எனவேதான் வரலாறுகளை படிப்பது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஆராய்ச்சி செய்வது மாத்திரமல்ல, கிடைக்கின்ற வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும். இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை, நமக்கு தெரியும் வரலாறுகளை மக்களுக்கு மத்தியே எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறுபட்ட நிலைகளில் மனிதர்களுக்கான படிப்பினைகளையும் ஆலோசனைகளையும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான். வாக்குறுதிகளாக சில வசனங்கள், எச்சரிக்கையாக சில வசனங்கள், வெளிப்படையாக சில வசனங்கள், மறைமுகமாக சில வசனங்கள், உதாரணங்களாக சில வசனங்கள். இப்படி ஒரு நிலையில் தான் வரலாறுகளாக சில அத்தியாயங்களை, வசனங்களை அல்லாஹ் கொடுத்து மனித சமுதாயத்தை நேர்வழிக்கு அழைக்கின்றான். இமாம்கள், இறைநேசர்கள் சொல்லுவார்கள், அன்னஹு சுலுசுல் குர்ஆன், குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி வரலாறுகள். فالقرآن كريم يقسم إلى 3 أقسام. குர்ஆன் ஷரீஃபை 3 வகையாக பிரித்து விடலாம். கஸ்ஸம முத்தஅல்லக் பித்தௌஹீத், ஓரிரை கொள்கை ஒரு பாகமாக,
வாஹரு முத்தஅல்லகு பித்தஷ்ரீ, மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் ஒரு பாகமாக, வசாலிசு முத்தஅல்லகு பில் கிசாஸ், வரலாறுகள் ஒரு பாகமாக குர்ஆனை 3 வகையாக பிரித்து விடலாம் என்று இமாம்கள் இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். வரலாறுகள் முக்கியமான ஒன்று. வரலாறுகள் மனித வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று. வரலாறுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான ஒன்று. இந்த வரலாறுகள் தான் கல்வியின் ஒரு பகுதியாகவும் உண்டு. எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியில் வரலாறு என்பது மிக முக்கிய கல்வி பாடங்களில் ஒன்று. அன்று முதல் இன்று வரை பாடத்திட்டத்தில் வரலாறுகள் முக்கிய இடத்தை பிடிக்கின்றது. பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் மாணவர்களுக்கு வரலாறுகள் போதனை செய்கின்றது. ஏன் தெரியுமா? ஏன் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் வரலாறுகள் சேர்க்கப்படுகின்றது தெரியுமா? ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவனை சுற்றி உள்ள சமூகத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமூகம் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால் நேற்றைய வரலாற்றின் முடிவின் தொடர்ச்சி என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகம் பண்பட்டதாக, பக்குவப்பட்டதாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகள் அந்த குழந்தைகள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவேதான் சிறு வயது முதல் வரலாறுகளை ஒரு பாடத்திட்டமாகவே அமைத்து கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் அதை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், அறிவியல் இல்லாத வரலாறுகளும் வரலாறு இல்லாத அறிவியலும் சாத்தியமற்ற ஒன்று என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். வரலாறு என்ற தாய் இருந்தால் மாத்திரமே வளர்ச்சி என்ற குழந்தை பிறக்கும். முன்னால் என்ன நடந்தது என்பதை தெரிந்தால் மாத்திரமே இன்றைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது புரியும். ஆரம்ப காலத்தில் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வட்டமான பாறைகள் உருண்டோடியதை பார்த்துத்தான் சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. பறவைகள் பறக்கின்ற விஷயங்களை ஆராய்ச்சிகள் செய்துதான் விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கற்களை உரசி நெருப்புகள் உருவாக்கியதை ஆராய்ச்சிகள் செய்துதான் தீப்பெட்டிகள், கேஸ் போன்ற விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. இது போன்ற வரலாறுகளை ஆய்வு செய்யாமல் இருந்திருந்தால் இந்த மனித சமூகம் அடைகின்ற நன்மையில் முழுமையாக இழந்திருக்கும். கடந்த கால வரலாறுகள் தான் அடுத்த சந்ததியினரை சிந்திக்க தூண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வளரக்கூடிய தலைமுறை அவர்களின் வாழ்க்கையை செதுக்குவதற்கு, தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு, அவர்களின் வாழ்க்கையில் படிப்பினை பெறுவதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகள் அவசியம் என்பதை உலகம் சார்ந்தும் சரி, மார்க்கம் சார்ந்தும் சரி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. எனவேதான் ஆரம்ப பள்ளியிலிருந்தே குழந்தைகளுக்கு வரலாறுகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. சமீபத்திய காலத்தில் ஆதிக்கவாதிகள் தங்களுடைய ஆதிக்கத்தை ஒரு சமூகத்தின் மீது நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக மக்களின் நெஞ்சில் வெறுப்பை விதைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி குழந்தைகளுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கின்றோம் என்ற பெயரில் வரலாறுகளை திரித்தும் மறைத்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் வெறுப்பை தூண்டுகின்ற வயதில் தவறான செய்திகளை வரலாறுகளாக குழந்தைகளுக்கு போதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இளைய சமுதாயத்திற்கு பிழையான வரலாறுகளை, கடந்த காலங்களை சொல்லிக் கொடுப்பதால் மோசமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய சூழ்ச்சியில் அரசாங்கங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த வாரம் 17/7/2025 வெளிவந்த தினத்தந்தி நாளிதழில் ஒரு செய்தி.
எத்தனை பேர் பார்த்தோம் என்பது தெரியவில்லை, எத்தனை பேர் பார்க்காமல் கடந்தோம் என்று தெரியவில்லை. ஒரு ஓர குறிப்பில் மிக பிரம்மாண்டமான சூழ்ச்சியை அரசாங்கத்தின் வாயிலாகவே ஒரு சமூகத்தின் மீது பல்வேறுபட்ட காழ்ப்புணர்ச்சியை கக்கிக் கொண்டிருக்கின்றது. என்ன செய்தி தெரியுமா? அக்பர், பாபர், அவுரங்கசீப் இவர்கள் எல்லாம் கொடூரமான ஆட்சியாளர்கள். ஆயிரக்கணக்கானவர்களை கொலை செய்தார்கள் என்பதை புதிய NCERT பாட புத்தகத்தில் தகவலாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மத்திய பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிகளில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் ஆகிய NCERT பாட புத்தகத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் புதிய ஒரு சாப்டரை உருவாக்கி ஆராயும் சமூகம் இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் என்ற தலைப்பில் புத்தகத்தின் தொடக்கத்திலேயே வரலாற்றில் 2 காலகட்டங்கள், அதை பற்றிய குறிப்புகள் என்று சொல்லி 13ஆம் நூற்றாண்டில் இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறுகள் அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாட புத்தகத்தில் என்ன பதிவு செய்திருக்கின்றார்கள் தெரியுமா? பாபர் கொடூரமற்ற இரக்கமற்ற ஆட்சியாளராக இந்த உலகத்தில் இருந்தார். நகரங்களின் ஒட்டுமொத்த மக்களையும் அவர் படுகொலை செய்தார். அவுரங்கசீப் ராணுவ ஆட்சியாளராக இந்த பூமியில் ஆட்சி செய்தார். கோயில்களை, குருத்வாராக்களை அவுரங்கசீப் அழித்தார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அக்பரின் ஆட்சி காலம் கொடூரம் நிறைந்ததாக, சகிப்புத்தன்மையற்றதாக இருந்ததாக அவர்கள் தற்போதைய பாட புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். சித்தூர் முற்றுகையின் போது 30,000 அப்பாவிகளை அக்பர் கொலை செய்தார் என்ற பதிவுகள் தற்போதைய பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜிஸியா வரிகளை அவர் விரித்தார். இஸ்லாத்திற்கு மதம் மாற்றும் செயல்களை முன்னால் உள்ள ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட குரோதமான செய்திகளை இளைய சமுதாயத்திற்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றது அரசாங்கமே. எப்படி இஸ்லாமிய மன்னர்களை இது போன்று அராஜகமான வார்த்தைகளை பதிவு செய்ததோ, அதற்கு அந்த பக்கம் மராட்டியர்கள், அகோம்கள், ராஜபுத்திரர்கள், சீக்கியர்களை உயர்ந்த நிலையில், அது தற்போதைய இஸ்லாமிய மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்கும் தகவலான தகவல்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம் மன்னர்களை படுமையான கொடூரமானவர்களாக சித்தரிக்கின்றது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மதமாற்றத்தை ஊக்குவித்தார்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட குரோதமான தகவல்களை பாட புத்தகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மை வரலாறுகளை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். வரலாறுகள் அழிக்கப்பட்டால், வரலாறுகள் சுக்குநூறாக்கப்பட்டால், வரலாறுகள் சிதைக்கப்பட்டால் ஒரு சமுதாயமே அழிந்துவிடும். ஒரு சமுதாயமே அழிந்துவிடும். இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் வரலாறுகள் நாம் தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, குடும்பத்திற்கும் குழந்தைகள் வரை அதை எடுத்துச் செல்ல வேண்டும். வரலாறுகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, வரலாறுகள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, வரலாறுகள் திரித்து எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மை என்ன தெரியுமா? முதலில் இந்தியாவிற்கு வந்த முகலாய மன்னர் பாபர், அவர் இங்குள்ள இந்துக்களை தோற்கடிப்பதற்கு வரவில்லை. டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த இப்ராஹிம் லோடி என்ற இஸ்லாமிய மன்னரை தோற்கடிப்பதற்காகத்தான் முதலில் பாபர் இந்தியாவிற்கு வந்தார். அவராக வரவில்லை. இங்கிருந்த தௌலத் கான், ராணா சங்கா என்ற ராஜபுத்திர அரசர்கள் அவரை அழைத்ததற்கிணங்க இப்ராஹிம் லோடிக்கு எதிராக படையெடுத்து வந்தார் பாபர். சந்தேரி போரில் மேதினி ராயை தோற்கடித்த பாபர் அந்த மேதினி ராயின் 2 பெண்களை தன்னுடைய மகனுக்கே திருமணம் முடித்து கொடுத்தார்.
பாபர் இந்துக்களை அழிக்க வந்தவர் அல்ல, இப்ராஹிம் லோடி என்ற முஸ்லிம் மன்னரை தோற்கடிக்க வந்தவர். தன்னுடைய மகன்களுக்கு இந்து பெண்களையே திருமணம் செய்து கொடுத்தவர். மரணப்படுக்கையில் இருக்கும் போது பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனை அழைத்து சொன்னார், மகனே, நீ எல்லோருக்கும் பொதுவான அரசனாக இருக்க வேண்டும். இவன் இந்து, இவன் முஸ்லிம் என்ற பாகுபாடுகளை நீ காட்டிவிடக் கூடாது. எல்லோருக்கும் சமமான ஆட்சியை நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் பாபர். மரணப்படுக்கையில் கூட அவரின் மகன் ஹுமாயூனின் ஆட்சியில் கூட இந்துக்களுக்கு எதிரான எந்த போக்கையும் நம்மால் வரலாறுகளில் பார்க்க முடியாது. அதன் பிறகு வந்த அக்பரின் ஆட்சி இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. அக்பர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்லாமியர்கள் வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அக்பர். அவரது ஆட்சி இந்துக்களுக்கு நலன் சார்ந்து இருந்ததே தவிர எந்த இந்துக்களுக்கும் மோசமான ஆட்சியை இஸ்லாமிய மன்னர்கள் தரவில்லை என்பதுதான் உண்மையான உறுதியான வரலாறுகள். அடுத்து வந்த ஜஹாங்கீர் ஆக்ராவின் நதிக்கரை முதல் யமுனாவின் நதிக்கரை வரை நீண்ட மணியை கட்டி எந்த மக்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த மணி ஓசையை எழுப்பி நீதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிக்கு பெயர் பெற்றவர் மன்னர் ஜஹாங்கீர். இப்படி வாழ்ந்த மன்னர்கள் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்வது எவ்வளவு அபாண்டமான செய்தி. அதற்கு பின்பு வந்த ஷாஜஹான் அவருடைய ஆட்சியை பார்த்து அந்த காலத்தில் இந்தியாவிற்கு வந்த ஆங்கில பேராசிரியர் ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஷாஜஹானுடைய ஆட்சி எப்படி இருக்கின்றது தெரியுமா? ஒரு மன்னர் மக்களை போன்று இல்லாமல் ஒரு தந்தை தனது குடும்பத்தை பாதுகாப்பதை போன்று ஷாஜஹான் மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் என்று பதிவு செய்தார் அந்த ஆங்கில ஆசிரியர். தன்னுடைய பிள்ளைகளை கூட சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் மன்னர் ஷாஜஹான். மத நல்லிணக்கத்தை இந்த பூமியில் விதைத்தவர் ஷாஜஹான். எப்படி கட்டாய மதமாற்றத்திற்கு அவர் ஈடுபட்டிருப்பார். அடுத்த மன்னர் அவுரங்கசீப். வரலாற்றில் மிக பெரும் தவறாக பதிவு செய்யப்பட்ட வரலாறு அவுரங்கசீப்பின் வரலாறு. இந்தியாவை வாளால் இஸ்லாத்தை பரப்பியவர் என்ற பெயரை எதிராளிகள் அவருக்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவுரங்கசீப் இந்தியாவிற்கு வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள். கிபி 712 முகமது பின் காசிம் இந்த பூமியில் படையெடுத்து ஆட்சி செய்ததை வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவுரங்கசீப்பின் படை தளபதியாக ஜஸ்வந்த் சிங் ஜெய்சிங் என்ற 2 இந்துக்களை தான் படை தளபதியாகவே அவுரங்கசீப் தனது படையில் வைத்திருந்தார். தனக்கு கீழுள்ள படை தளபதிகளை கூட முஸ்லிமாக மாறிவிடுங்கள் என்று சொல்லாதவர் அவுரங்கசீப். எப்படி கட்டாய மதமாற்றத்தை அவர் போதனை செய்திருப்பார். அவுரங்கசீப் எதிர்த்து போரிட்டு ஜெயிச்ச அவரிடம் தோத்த சிவாஜி அவருடைய பேரர் சாஹு என்ற ஒரு குழந்தையை 7 வயது முதல் 28 வயது வரை சிவாஜியின் பேரனை வளர்த்தவர் அவுரங்கசீப். தனக்கு கீழ் உள்ள அந்த குழந்தையிடம் கூட இஸ்லாத்திற்கு மாறிவிடு என்று சொல்லாதவர் மன்னர் அவுரங்கசீப். ஆனால் அவருடைய பெயரில் வரலாற்றை திரித்து வாளால் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இஸ்லாத்தை பரப்பியவர் என்ற அபாண்டத்தை அவுரங்கசீப்பின் பெயரில் பதிவு செய்து வைத்தார்கள். டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் முகலாய மன்னர்கள். சுல்தான் ஆட்சியை தவிர்த்து சுமார் முகலாயரின் ஆட்சி காலம் 350 ஆண்டுகள். 350 ஆண்டுகள் இந்த பூமியில் ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் தனக்கு கீழ் உள்ள மக்களை கூட இஸ்லாத்திற்கு மாறுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. அன்றும் சிறுபான்மையராகத்தான் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், இன்றும் சிறுபான்மையாகவே இருக்கின்றார்கள். இதை விட ஆதாரத்தை காட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று.
எந்த மன்னர்களும் இஸ்லாத்தை வாளால் பரப்பவில்லை. எந்த மன்னர்களும் மதமாற்றத்திற்கு அவர்கள் உந்துதல் செய்யவில்லை. ஏற்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் கண்ணியத்தை, இஸ்லாம் போதிக்கின்ற சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, இஸ்லாம் கொடுக்கின்ற மரியாதையை பார்த்துத்தான் மார்க்கத்திற்கு வந்தார்களே தவிர எந்த நிர்பந்தமும் யாருக்கும் தரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மை வரலாறுகள் இப்படி இருக்க, பாடத்திட்டங்களில் வஞ்ச புகழ்ச்சியால் பல்வேறுபட்ட குரோத வார்த்தைகளை இளைய சமுதாயத்தின் மக்கள் மனதில் திணித்து வரக்கூடிய காலங்களில் ஒரு மோசமான சமுதாயத்தை கட்டமைப்பதற்கும், மோசமான இளைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் ஆட்சியாளர்களே முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? வரலாறுகளை அதிகம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கும் வரலாறுகளை இறுதி வரை பாதுகாக்க வேண்டும். உண்மை வரலாறுகளை மக்கள் சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எப்படி 2025 நாம் வரை இந்த வரலாறுகள் பாதுகாப்பாக வந்ததோ, இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் பாதுகாப்பாக நம்முடைய கைவரை கிடைத்ததோ, அடுத்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது, வரக்கூடிய சமுதாயத்திற்கு அதை எத்தி வைப்பது நம்முடைய ஒவ்வொருவரின் மீது கடமை. அல்லாஹ் சொல்லுவார், வகுல்லன் நக்ஸு அலைக மின் அம்பாயி ரஸூலி மா நுஸப்பிது பிஹி ஃபஆதன் வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக் வ மௌஇலத்து வ திக்ரா லில் முஃமினீன். நபியே, உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நபிமார்களின் சரித்திரங்களை குர்ஆனில் நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். உங்களுக்கு உண்மையான நல்லுபதேசங்கள் அந்த வரலாறுகளில் இருக்கின்றது என்பதாக இறைவன் குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக வரலாறுகளின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். வரலாறுகளை படிக்க வேண்டும், வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், வரலாறுகளை, உண்மையான வரலாறுகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வரக்கூடிய காலங்களில் இஸ்லாமிய சமுதாயத்தின் தியாகங்களை அடுத்த சமூகம் வரை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. எத்தனை சூழ்ச்சியாளர்கள் இஸ்லாமிய தியாகங்களை, இஸ்லாமிய அர்ப்பணிப்புகளை, இஸ்லாமிய மக்கள் செய்த அத்தனை தியாகங்களை மறைப்பதற்கு நினைத்தாலும் ஒரு காலம் அதை மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. உதாரணத்திற்கு வரக்கூடிய சுதந்திர தினமே அதற்கான சாட்சி. சுதந்திர தினமே அதற்கான சாட்சி. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த இஸ்லாமிய முன்னோர்களை பொருந்திக் கொள்வானாக. அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மைகளை இருக்கக்கூடிய அத்தனை ஈமானுடைய உள்ளங்களுக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுக்க மார்க்கத்திற்காக வாழ்ந்து மார்க்கத்திற்காக உயிரை விடக்கூடிய உயர்ந்த உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக இறைவனத்தில் பாவம்